வெல்கம் டு ஷாலாஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா ஈவினிங் ஸ்நாக்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். சக்கரவள்ளி கிழங்கு வச்சு கட்லெட் பண்ண போகிறோம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். சக்கரவள்ளி கிழங்கை நான் அவிச்சு வச்சுருக்கேன். இப்போ இதோடைய தோலை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். சக்கரவள்ளி கிழங்கு சாப்பிடாதவங்களுக்கு இந்த மாதிரி கட்லெட் மாதிரி பண்ணி கொடுக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. இந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஒரு பவுலில் மாற்றிக்கிடுவோம். கிழங்கு எல்லாத்தையுமே நம்ம துருவி போட்டுக்கிடுவோம். துருவையில் நமக்கு கட்டி கட்டியாக இருக்காது, ஒரே சேமாக இருக்கும். இந்த மாதிரி எல்லா கிழங்கையுமே நம்ம துருவிக்கிடலாம். ஒரு வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாம். 2 க்ரீன் சில்லி சின்ன சின்னதாக கட் பண்ணது, கொஞ்சம் கருவேப்பிலை, ஜிஞ்சர் பவுடர் 1/2 டீஸ்பூன், கார்லிக் பவுடர் 1/2 டீஸ்பூன், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் சாட் மசாலா போட்டுக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், கொஞ்சமாக மல்லித்தலை. இப்போ ஒரு ஸ்பேச்சுலாரை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதோட 1 டீஸ்பூன் லெமன் சேர்த்துக்கிறேன். நான் சேர்த்து கையில் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நமக்கு ரெடி ஆயிடுச்சு. கட்லெட் ஷேப்பில் நீங்கள் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அதே சைஸில் நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. இதே மாதிரி எல்லா கட்லெட்டையும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். எல்லா கட்லெட்டையும் நம்ம ரெடி பண்ணியாச்சு. இப்போ எல்லா கட்லெட்டையும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். நான் ஷாலோ ஃப்ரை தாங்க பண்ணுறேன். மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி எல்லா கட்லெட்டையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ கோல்டன் கலர் ஆயிடுச்சு, நம்ம திருப்பி விட்டுக்கிறோம். அவ்வளோதாங்க, நம்மளுடைய கட்லெட் தயாராகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். டொமேட்டோ சாஸோட சர்வ் பண்ணையில் நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.